வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசிய பேச்சு மீண்டும் எடப்பாடியை சீண்டி இருக்கிறாருன்னா, அந்த கூட்டணியை உடச்சு விடுறதுக்கான வேலையை அண்ணாமலை பண்ணுறாரு. அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு பதவி விட்டு போனாரோ அதற்கு அடுத்த நாள் 2 நாள் கழித்து இந்த வேளச்சேரியில் ஒரு காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒருவரை அடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் அவரே ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தார். அதற்கு பிறகு நயினார் நாகேந்திரனை விட அதிக பதிவு போடுறது இவர் தான். நான் தொண்டன்னு சொல்லிக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காரு. நம்மளே சொன்னோம், அந்த வேலை தான் பண்ணிகிட்ருக்கார். இவருக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது அப்படின்னு இப்போ திருமாவளவன்லாம் கேட்டால் கூட அது, ஆனால் ஒரு உரையில் ஒரு கட்சி தான் இருக்கணும். உங்களுக்கு தலைவர் பதவியை எடுத்துட்டாங்க, நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்போ தலைவருடைய அறிக்கைக்கு என்ன முக்கியத்துவம்? ஒன்று, சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைஜி பிரதமர் அண்ணாமலைஜி மாதிரி இல்லை, அண்ணாமலைஜி மட்டும் தமிழ்நாட்டில் இருந்தால் புரட்டி போட்டுருவார் அப்படின்னு இன்னும் அதிகமாக விளம்பரங்கள் வராது. விளம்பரங்கள்லாம் என்ன காசு கொடுத்து தான் போடுவாங்க இதெல்லாம். சரி, அண்ணாமலை அவர்கள் நேற்று என்ன பேசினார்? நேற்று நம்ம இந்த ஈவினிங் இதை பேசலான் இருந்தோம். சரி, இதை போய் ஏன் பேசிக்கிட்டு, அவர் தான் தெரியுமே அப்படின்னு விட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா சன் நியூஸில் தொடர்ந்து அதை போடுறாங்க. போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, அவங்க எப்படி ஒரு ஆங்கிள் எடுக்கிறாங்கன்னா, பாருங்கள் அண்ணாமலை நிறையா பேசுகிறாரு, திருமாவளவன் நயினார் தலைவராக இவர் தலைவரான்னு கேட்குறாருன்னு போடுறாங்க. ஆனால் இந்த பேட்டி அவங்க தொடர்ந்து போடுறதன் நோக்கம் என்னென்னா, இதை பார்க்கக்கூடியவங்க என்னங்க அது வேறு மாதிரி பேசுகிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு? நேற்று அதிமுக பாஜக கூட்டணி என்ன சொல்கிறார் எடப்பாடி? திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். திமுகவை வீழ்த்த யார் யார் துணை நிற்கிறவர்களோ எல்லாரும் எங்கள் கூட வாங்க, ஓட்டுகள் சிதறக்கூடாது. இதானங்க அமித்ஷாவும் சொல்கிறார். அண்ணாமலை புதுசாக ஒன்று சொல்கிறார் நேற்று, திமுகவை வீழ்த்துவது அது நோக்கங்க. அது நோக்கங்கிறது அதுக்காக மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. இந்த ஆட்சி போய், இந்த மோசமான ஆட்சி போய் இன்னொரு ஆட்சி வரும்போது அந்த ஆட்சி மக்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத அந்த விஷன் நம்ம கொடுக்கணுங்கிறார். ஏற்கனவே என்டிஏ ஆட்சி அப்படின்னு அமித்ஷா சொல்லி, இல்லை அதிமுக ஆட்சின்னு எடப்பாடி சொல்லிட்டார். அதிமுக ஆட்சி அப்படிங்கும்போது என்ன விஷனை கொடுக்கணும் அப்படின்னு இன்றைக்கி அண்ணாமலை சொல்கிறத பார்த்தா அப்போ என்டிஏ ஆட்சியா அப்படிங்கிற கேள்வி வரும். ஏன்னா குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படிங்கிறது ஒன்று வந்தாலே அது என்டிஏ ஆட்சி. எடப்பாடி தெளிவுபடுத்தினார், அதெல்லாம் இல்லைங்க, நாங்கள் தாங்க அவங்களுக்கு 30 சீட்டு தான் கொடுக்க போகிறோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இந்த புது விஷயத்தை ஏன் கிளப்புறார்? அப்போ அமைதியாக போயிட்டு இருந்த முதல்ல அமித்ஷா பேசி 4 நாளைக்கு அப்புறம் எடப்பாடி பேசும்போதே எல்லாரும் பேச ஆரம்பித்தோம், நம்மளும் பேசணும். என்டிஏ ஆட்சின்னு அமித்ஷா சொல்லும்போது நம்ம சொன்னோம் எடப்பாடிக்கு பின்னடைவு. அதுக்கப்புறம் எடப்பாடி இல்லை என் தலைமையில் தான் ஆட்சி அப்படின்னோன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிச்சிட்டாருப்பா. பிஜேபிக்கு 90 சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நம்ம தான் சொன்னோம். நிறைய பேர் சொல்கிறாங்களே எடப்பாடி கிட்ட பணம் வாங்கிட்டு இருக்கோம், நம்ம தான் சொன்னோம். பழைய பதிவு எடுத்து பார்க்காமே பேசுகிறது உடன்பிறப்புகள் தான் பண்ணுற வேலை இதெல்லாம். அது பண்ணேன்னா தான் ஆச்சரியம். அவ்வளோ உன்னிப்பாக நம்ம பதிவு பார்த்து, அதாவது நம்ம எடப்பாடியுடைய ஆள் இல்லை, விஜய்கிட்ட காசு வாங்குகிறோம் சொல்ல முடியாது, இனிமேல் கம்யூனிஸ்ட்டை காசு வாங்குறோன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. அப்படி நம்மளை சித்தரிக்க. ஏன்னா இவங்கெல்லாம் எப்படின்னா, முதலமைச்சர் சொல்கிறாருல, நம்மளை மீது எவ்வளோ தாக்குதல், ஆபாச தாக்குதல் நடத்தினாலும் நம்மளுடைய பேச்சாளர்கள் கண்ணியம் காக்க வேண்டும்னு. கண்ணியம் அப்படின்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குறவங்க தான் திமுக. இவங்களுடைய கண்ணியமான பேச்சுக்கெல்லாம் நாடறியும். நம்மளை பற்றி திட்டுறதை பார்த்தீங்களா நீங்கள்? நல்ல வேலை கம்மியாக திட்டாங்க, இதோடலாம் மோசமாக திட்டுவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, விஜய் திரிஷாவோட போனால் அந்த ஃபோட்டோ போட்டால் விஜய் அரசியல் விட்டு ஓடிடுவார், எடப்பாடி பழனிசாமியை நீங்கள் காலில் விழுந்தவர் அப்படின்னு சொன்னால் அவர் அரசியல் விட்டு ஓடிடுவார். சார் இதெல்லாம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சானே சார் வராங்க எல்லோரும். இதை நீங்கள் பண்ணேன்னா தான் ஆச்சரியம். அது 200 உடன்பிறப்புகள் நமக்கு என்ன தெரிஞ்சு இவங்க கொடுக்குற காசுக்கு மேலே கூவுறதுக்கு நிறைய காசு கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய திமுக. ஏன்னா அந்தளவு கூவுறாங்க. ஏன் சொல்கிறோம்னா, நம்ம என்ன பேசுகிறோம்னே தெரியாமல் கமெண்ட் போடுவாங்க பாருங்கள். நீங்கள் பழைய பதிவுலாம் புதுசாக பார்த்தீங்கன்னா பழைய பதிவுலாம் பாருங்களேன். நம்ம பிஜேபி திட்டிருப்போம், கீழே பிஜேபியிடம் எவ்வளோ பணம் வாங்கினாய். ஏன்னா இவங்க மேட்டரே பார்க்க மாட்டாங்க, அப்பப்போ கமெண்ட் போடுறது காசு. சார் ரைட்டு, 2026 வரைக்கும் ஓகோன்னு இருக்கும். 2026 அப்புறம் மாறிடுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இவங்களாம் ஊப்பிக்கலாம் இல்லை, இவங்க காசுக்கு மாரடிக்கிற கூட்டம். அவங்கள பற்றி நம்ம என்ன பேசுகிறது? சரி, அண்ணாமலை அவர்கள் ஏன் இதை பேசுகிறாரு? அண்ணாமலை அவர்கள் என்றைக்கு பதவி விட்டு இறங்கினாரோ அன்னைய பதிவு நம்ம பாருங்கள். பழைய என்னங்க எப்பயுமே சொல்லுவோம்ல, பழைய பதிவில் நம்ம என்ன பேசுகிறோன்னு பாருங்கள்.
இறங்கும்போது நம்ம சொன்னோம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, பிஜேபி அதிமுக கூட்டணி ஜெயிப்பறதை அண்ணாமலை விரும்ப மாட்டார். ஏங்க 3 வருஷமாக தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் அப்படிங்கிற கனவோட சும்மா தங்கம் மாதிரி மின்னிக்கிட்டு நடைப்பயணம், அந்த பயணம், மக்கள் பயணம், அந்த பயணம், இந்த பயணம்ட்டு ஏதோ பண்ணி சவுக்களெல்லாம் அடிச்சுக்கிட்டு காலைல செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி என்னை வந்து கமலாலயத்தில் உட்காந்துருக்கேன், என்னை கைது பண்ணுங்க, என்னால் முடியுமா? அண்ணாமலைனா அடிக்கடி உதைக்க ஓடிடுவார்னு நினச்சிங்களா? அவருடைய டைலாக்லாம் சூப்பர். மன்னிப்புங்கிற வார்த்தையை அண்ணாமலை அகராதிலே இல்லை. இதெல்லாம் அவருடைய டைலாக், கடந்த காலங்களில் அவர் பேசுகிறது. உடனே கீழே அண்ணாமலை மாதிரி ஒரு ஆளே இருக்குமா? எங்கப்பா இருந்த இந்த அளவுக்கு? அப்போ நிறைய பேர் கூட உண்மையிலேயே அண்ணாமலைஜி ரொம்ப இதாக பேசுகிறாரு. அப்புறம் கேட்டால் 20,000 புக்கு படித்தேன்னு சொன்னார் பாருங்கள். அப்போ தான் எல்லாத்துக்கும் டவுட் வந்துச்சு, 20,000 புக்கு இப்போ இப்படி படிச்சிருக்க வாய்ப்பு இல்லையே. அப்புறம் பார்த்தா திருப்பூர் குமரனை பற்றி அவர் பொய் சொன்னது, முத்துராமலிங்க தேவரை பற்றி அவர் பொய் சொன்னது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் வேலைக்கே ஆக மாட்டார். இவர் ஏதோ ஒன்று அடித்து விட்டுட்டுருக்காரு, ஆளுநர் மாதிரி. ஆளுநர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி எப்படி பேசுகிறாரு தெரியல, முன்னாள் ஐபிஎஸ். இவர் அதே மாதிரி தான். ஐபிஎஸ் படித்தாங்களா இல்லையே தெரியல இவங்கெல்லாம். இப்போ இந்த வார்த்தையை எடப்பாடி பழனிசாமி ஒரு நல்லாட்சி கொடுப்போம், எங்களுடைய விஷன் இதுன்னு அவர் தான் சொல்லணும். இப்போ இவர் சொல்கிறாருன்னா மறுபடியும் இந்த பிரச்சனையை அப்படியே லைட்டாக பெருசாக்குறார். ஒன்று. இன்னொன்று, அரசியலில் தன்னுடைய இருப்பை காட்டிக்கொள்வதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார் அண்ணாமலை. டெல்லியில் பெரிய பதவி கொடுக்குறாங்க, மத்திய அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னா நினச்சோம், ஒன்றும் இல்லை. ஒரு 69 பொதுக்குழு உறுப்பினர்களில் இவர் ஒருத்தர் தான், அவரும் ஒருத்தர், அவ்வளோதான். இப்போ அதிகாரம் இல்லாத பதவி இருந்தாலும் அவர் வந்து தலைவர் பதவியில் இருந்த அந்த கெத்து இல்லை. தன்னை யாரும் தலைவர் பதவியிலேருந்து மாற்ற மாட்டாங்கன்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிட்டார். இப்போ என்னாச்சு? கட்சி நடத்த பணம் வேணும். நீங்கள் கேட்கலாம், என்னங்க அது பிஜேபி தானே, பிஜேபி இவரே நடத்துகிறாருன்னா, அவர் ஒரு தனி கட்சி வச்சுருக்காரு. தனி கட்சினா அந்த யூடியூப், ஃபேஸ்புக், அது ஒரு கட்சி. அது ஒரு என்னமோ விங், வார் ரூம். அந்த வார் ரூமுக்கு செலவு பண்ணணும்ல, யார் காசு தருவா? அதுக்கெல்லாம் ஏற்கனவே அவங்கெல்லாம் காசு இல்லைன்னா அண்ணாமலைஜி வாழ்க்கைலாம் கமெண்ட்லாம் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ அவர்களுக்கு பணம் வேணும். ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும், அண்ணாமலையுடைய விழுதுகள் அப்படின்னு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் இந்த கொடிக்கம்பத்துக்கு உள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அண்ணாமலை சொன்னார்ல, ஜெயிலுக்கு போனாலே இவர் தலைவர் ஆகிட்டாருன்னு. அவங்களாம் நொந்து போயிட்டாங்க. எலெக்ஷன் வரைக்கும் அமைதியாக இருந்திருந்தாருன்னா, இவரே தலைவராக இருந்திருந்தாருன்னா பெரிய அளவுக்கு கல்லா கட்டி வாழ்க்கையை செட்டில் ஆகிருக்கலாம். தேவையில்லாமல் பேசி இன்றைக்கி எங்கே முட்டு சந்தில் கொண்டு நிறுத்திட்டார் பார்த்தீங்களா? இப்போ அடுத்து என்ன? வெளியே வர இவரே தகவலை கசிய விடுறது. எப்படி தமிழ்நாட்டில் தேர்தல் பொறுப்பை எல்லாம் இவர்கிட்ட தான் ஒப்படைச்சிருக்காங்களாம். பிஜேபியுடைய தேர்தல் பொறுப்பெல்லாம் இவர் தாங்க கண்காணிக்க போகிறாரு, இவர் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறாரு. இல்லை எடப்பாடி ஒத்துக்குவாரா? தமிழ்நாட்டில் எடப்பாடி அண்ணாமலை ஒன்றா சேர்ந்து பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? எந்த எடப்பாடியை தற்குறின்னு சொன்னாரோ அந்த எடப்பாடியை இவரை ஓரம் கட்டிட்டார். தலைவர் பதவி விட்டு விலகினா தான் வருவேன்ட்டார். அப்போ எடப்பாடி மேலே அண்ணாமலைக்கு கோபம் இருக்காமல் இருக்கும்? அது எடப்பாடிக்கு தெரியாமல் இருக்கும். அண்ணாமலை மட்டும் இல்லை, அவருடைய விழுதுகள் கூட எந்த தொகுதியிலும் நிற்கக்கூடாது. மீறி சீட்டு கொடுத்தா தோக்கடிச்சிடும். அதெல்லாம் இவரை நம்பி போன டிடிவி தினகரன் கை தான் அதோ கதி. ஏன்? எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், அதிமுக விரைவில் அண்ணன் கையில் வரும். யார்? டிடிவி. இவர் சொன்னதை நம்பி அவர் எதுவும் அண்ணாமலை தான் பெரிய ஆள் நம்பிட்டு இருந்தா, அண்ணாமலையே தூக்கி வச்சோன்னா டிடிவி நிலைமை என்ன? ஐயோ மோசம் போயிட்டமே உட்காந்துருக்க வேண்டியதான். ஓபிஎஸ் அவர்கள் செல்லா காசாக ஆவார்னு நம்ம எப்போ சொன்னோம்? ஏன் சொன்னோம்? இல்லைங்க, அவருடைய ஒர்த் அவ்வளோதான். செங்கோட்டையின் வேஸ்ட்டுன்னு நம்ம எப்போ சொன்னோம்? தனிப்பட்ட முறையில் நான் சொல்லலை, அவங்களுடைய இருப்பு அவ்வளோதான். அவங்கெல்லாம் எடப்பாடியை அசைக்கலாம் முடியாது. ஓபிஎஸ் அவர் ஒரு குடும்பத்துக்கு மட்டும் செலவு பண்ணுவார். அவருக்கு எங்கே ஆதரவாளர்? எடப்பாடிக்கிட்டே கட்சியே இருக்குது. கடைசி நேரத்தில் ஓபிஎஸ் பக்கம் போன அந்த வேளச்சேரி அசோக்கு 2 நாள் ஓடி வந்துட்டார். கரெக்டாக நிறைய பேர் ஓடி வந்துட்டாங்க. இதுதான் ஓபிஎஸோடைய ஸ்ட்ரென்த். அவர் மட்டும் நிற்கிறாரு. தாமரையில் சீட்டு கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம். தாமரையில் ரெட்டலை நினச்சே பார்க்க முடியாது. எந்த கட்சியிலேங்க நிற்க போகிறாரு? இன்னும் ரிசைன்மெண்ட்டு, அதிமுக ரிசைன்மெண்ட்டு வர வேண்டியதான். அந்த ரேஞ்சு கொண்டு வந்து விட்டார் பார்த்தீங்களா? அவ்வளோதான். நிம்மதி இழந்து போகிறதுல அதான். சரி, இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அண்ணாமலை விரக்தியில் இருக்கிறார், ஓபிஎஸ் விரக்தியில் இருக்கிறார், டிடி விரக்தியில் இருக்கிறார். யாரையும் அமித்ஷா கண்டுகொள்ளவில்லை. ஏன்னா அமித்ஷாவுக்கு சீட்டு தான் முக்கியம். அதை கொடுக்கக்கூடியவர் எடப்பாடி. அமைதியாக இருங்கச்சி, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அமைதியாக இருங்க, 30 சீட்டு அமைதியாக இருங்க, நாங்கள் ஆட்சியை பிடிக்கிறோம். சும்மா காவியோட போட்டு நாங்கள் தான் கீலாம் வந்தீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனையாக போயிடும், அமைதியாக இருங்க. இப்போ அண்ணாமலையுடைய அடுத்த அவதாரம், தமிழ்நாட்டில் எவ்வளவோ தலைவர்கள் இருந்திருக்காங்க பிஜேபியில்.
கிருபாநிதி இருந்திருக்கார், இலகணேசன்லாம். அப்போல்லாம் என்னென்னா ஒன்மேன் அவங்க மட்டும்தான் பேசுவாங்க. போன பார்த்தா அண்ணாமலை இருக்கும்போது அவர் தான். இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது நமக்கு ஞாபகம் தெரிஞ்சு ஏதோ ஒரு போராட்டம், அந்த போராட்டத்துக்கு வந்து வானதி சீனிவாசனும் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து ஏற்பாடு பண்ணுறாங்க. அண்ணாமலை வந்து அதை வந்து அது கட்சிக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னார். அப்புறம் கேன்சல் பண்ணாங்க அதை கொடுத்தையே. ஏன்னா இவரை கேட்காம பண்ணிட்டாங்க. நான் இருக்கும்போது எப்படி நீங்கள் தனியாக இது பண்ணுவீங்க, உண்ணாவிரதம் வைப்பீங்க கேட்டார். என்ன போராட்டம் தான் யோசிப்பீங்க, ஏதோ ஒரு போராட்டம். இப்போ தமிழகம் முழுவதும் அந்த தாக்குதல் நடத்துறதுக்காக வந்து பிஜேபியினர் வந்து ஆர்ப்பாட்டம். இவர் சிவகிரியில் தனியாக முதியவர் அப்பா தாத்தா பாட்டி கொலை, அதுக்காக இவர் வந்து தனியாக உண்ணாவிரதம், கால வரையின்றி உண்ணாவிரதம். கால வரையின்றி உண்ணாவிரதம் அண்ணாமலை இருந்தால் எல்லா கேமராவும் ஒரு பக்கம் திரும்புமா? அப்போ நயினார் பக்கம் இப்போவே கேமரா திரும்புறதில்லை. அப்போ அண்ணாமலைஜி எவ்வளோ நெட்வொர்க் வச்சுருக்காருன்னு இதுலேருந்தே புரியலாம். உண்ணாவிரதம் யாருக்காக, எதற்காக? திமுக அரசை ஏற்று. இப்போ எடப்பாடி இதெல்லாம் தெரியாது நினைக்கிறீங்க. ஏன்பா நான் திமுக வெறுத்துட்ருக்கேன், நீ என்ன குடுன்னு வந்து நீ யார்? முதல்ல உங்களை தலைவர் பதவியிலேருந்து எடுத்து அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டே நீ தலையிடக்கூடாதுன்னு இருக்காங்க. தேவையில்லாமல் எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிறீங்க. அண்ணாமலை பண்ணது இப்போவும் தப்பு தான். அவர் எப்போ பண்ணுவா பொண்ணு தேவையில்லாமல் அவர் வந்து உள்ளே நுழைக்கிறது வந்து இது என்ன அவங்க நினைக்கிறீங்க? ஒரு கட்டத்துக்கு மேலே எடப்பாடி சொல்லாமலே இருப்பார். ஏங்க ரொம்ப ஓவராக போயிட்டுருக்கார் பார்த்து வைங்க, இல்லை இவரே கிளச்சி விட்ருவார். இங்கே இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஒழுங்காக 30 சீட்டு கொடுக்கலான்னு இருக்கார் எடப்பாடி. தேவையில்லாமல் பாட்டுக்கு இவர் பாட்டுக்கு பண்ணுற வேலையில் இருக்கிறதும் கெட்ட பேராயிரும். அதாவது அரசியலிருந்து ஓரளவுக்கு ஓரங்கட்டப்பட்ட, கட்சியினாலும் ஓரங்கட்டப்பட்ட அண்ணாமலை இன்றைக்கி நிலைமை ரொம்ப மோசமாகுது. அதை இழந்த செல்வாக்கை மீண்டும் மீட்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அதிமுக பிஜேபி கூட்டணி நல்லா இருக்கக்கூடாது, அதுக்கு தான் இந்த வேலையை பண்ணிகிட்ருக்கார். இது அதிமுக உணர வேண்டும், உணர்வார்கள் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த போராட்டம்ங்கிறது எதற்காக? வானதி சீனிவாசன் நடத்தக்கூடிய அந்த போராட்டத்தை இன்னொன்றுங்க, வானதி சீனிவாசனும் அப்போ அங்கே இருக்கக்கூடியவங்க வந்து சிபி ராதாகிருஷ்ணன் கூட வந்தாருன்னு நினைக்கிறேன். சிபி ராதாகிருஷ்ணனும் கலந்துக்கிற மாதிரி தான். அப்போ கவர்னராக இல்லை அவர். இவர் தான் அதை கெடுத்து விட்டது. அதெல்லாம் பண்ணக்கூடாது. கோவை மாவட்டம் முழுவதும் இது உண்ணாவிரதத்துக்கு அது முடியாதுன்ட்டார் இவர். எனக்கு இல்லை, எனக்கு தெரியாதுன்ட்டார். எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னார் அவர். அப்போ மற்றவங்களுக்குன்னா ஒரு நியாயம், உங்களுக்குன்னா ஒரு நியாயம். இந்த உண்ணாவிரதம் இருக்க யார் அனுமதி கொடுக்கணும்? தலைமையிட்ட அனுமதி வாங்கணும். இங்கே ஸ்டேட்டை வாங்கினீங்கன்னா, சென்ட்ரலில் வாங்கினீங்கன்னா யார் உங்களுக்கு இந்த அனுமதி கொடுத்தது? அப்போ நீங்கள் ஒரு உண்ணாவிரதம் இருப்பீங்க, தமிழிசை ஒரு உண்ணாவிரதம் இருப்பாங்க, வானதி ஒரு உண்ணாவிரதம் இருப்பாங்க. இப்போ நயினாருங்கிறது யார்? பாவம் அவர். எதுக்கு அவரை போஸ்டிங்க? சும்மா அறிக்கை மட்டும் விடுறது. ஏன்னா அவருக்கும் பையன் அடிக்கடி அறிக்கை விட்டுட்டுருக்காரு. இல்லைன்னா மக்கள் மறந்துட்டாங்கன்னா நயினாருக்கும் தெரியும் அண்ணாமலை வந்து நமக்கு வந்து வேட்டு வைக்கிறாரு. அண்ணன் தம்பி அப்படின்னாலே சிக்கல் தான். அப்போ அண்ணாமலை வரக்கூடிய காலங்களில் அதிமுக கூட்டணியை உடைப்பார் அப்படின்னா, உடைச்சா நமக்கு ரொம்ப சந்தோஷம். உடைச்சி எடப்பாடியும் விஜய் கூட்டணி வந்து அதை விட நமக்கு சந்தோஷம் எதுவும் இல்லை. பிஜேபி விட்டு வெளில வந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த கூட்டணி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதில் அண்ணாமலை ரொம்ப விருப்பமாகிறது. அது உடைத்து விட்டால் தமிழக மக்களுக்கு அவர் பெரிய செய்கிற நன்மை. சரி, ஏங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னா, திமுக இப்போ நமக்கே யோசிக்கணும், திமுகவோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பாரோ இல்லை எதுக்கு பண்ணுறாரு இந்த வேலையெல்லாம்? கொஞ்சம் அதாவது கிராஃபை பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது, திமுக ஃபேவராக நிறைய பண்ணிகிட்ருக்காரு. இன்னொன்று ஞாபகம் இருக்கும், அண்ணாமலையுடைய விழுது ஒருத்தர் வெளியில் வந்தார், எம்பியோடைய பையன். அவர் சொன்னார் பாருங்க, அமைச்சர் மாதம் அவருக்கு பணம் கொடுத்துட்ருக்கார் சார். அவருடைய அந்த நிகழ்வெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வருது. அண்ணாமலையுடைய பேச்சு, அவருடைய நடவடிக்கை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா திமுகவுக்கு தான் நன்மை போய்க்கும். எடப்பாடி பழனிசாமி பண்ண வேண்டிய போராட்டங்களெல்லாம் அண்ணாமலை பண்ணுவார். அண்ணாமலை பண்ணால் எடுபடாது, அது திமுகவுக்கு நல்லது தானே. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி திட்டுவார், ஜெயலலிதா அம்மாவை திட்டுவார். இதெல்லாம் திமுகவுக்கு நல்லது தானே. திமுக பாட்டு அமைதியாக இருக்கும். 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் அண்ணாமலை யாருக்காக பண்ணியிருப்பார்? யார் இதில் பலனடைவார் சொல்லுங்கள்? எடப்பாடியை திட்டுவதால் பலனடையக்கூடியவர்கள் யார் தமிழ்நாட்டில்? அப்போ அண்ணாமலை அவர்கள் மீண்டும் தன்னுடைய விளையாட்டை ஆரம்பித்து விட்டார். என்ன சொல்லுவாங்கள்ல, அதாவது என்னென்னா யூத் அப்படி தான் இருக்கும்ட்டு, இதை சென்ட்ரல் கண்ட்ரோல் பண்ணுமாங்கிறது தெரியல. அப்படி கண்ட்ரோல் பண்ண வேண்டால் கூட்டணியை டமார் பண்ணுற வேண்டிய வேலையை பண்ணிட்டு இருக்கிறார். அப்படி நடந்தால் மிகப்பெரிய சந்தோஷம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.